ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓட்டிகிட்ருக்க நம்மளோட 2 ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சைக்கிள் ப்ராக்டிஸ் கிடையாது. பாருங்கள், 2 பேரையும் ஏன் ஒரே ப்ளேஸில் எட்டு போட விட்டுருக்கேன் அப்படின்னா, முன்னாடி வர வண்டியும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதான்னு பார்க்குற ஃபஸ்ட்டு ரீசன். 2வது விலகி போக தெரியுதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் என்ன செஞ்சுருக்கேன்னா 2 பேரையும் ஒரே எட்டை போட சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து போடணும், எட்டு போடுறது. நம்ம கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி போக தெரியணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சைக்கிள் தெரியாமல் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இதுவே பாராட்டக்கூடிய விஷயந்தான். இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரோடு போயிட்டுருக்கிற அந்த ஸ்பீடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக ஓட்டினா தான் ரோட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெல்மெட் மஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு போக தெரியணும். வண்டி வந்து சடனாக வருது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா காலை வந்து கீழே இறக்கிறதுக்குண்டான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். பாருங்கள், 2 பேரும் இப்போ ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட வந்துடும். ரொம்பவே சின்ன எட்டு தான். ஸோ உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் போய் போடுற எட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படி போட சொல்லியிருக்கேன்.